வணக்கம் everybody, hi, hello. So நான் உங்கள் வாத்தியார் திவா. நம்ம கர்த்தாஸ் 2 பரிசுபான் SPM புலா பினாங் பார்த்துட்டு இருக்கோம். மேத்தமெட்டிக்ஸ் தமானோட பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம क्वेश्चन 1 ல இருந்து 12 வரைக்கும் பார்த்தாச்சு. என்னது இன்னும் பார்க்கலையா? கீழே போயிட்டு லிங்க் இருக்கும். போயிட்டு 1 ல இருந்து 12 வரைக்கும் முதல்ல பார்த்துருங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு மிச்சம் இருக்கிற 3 क्वेश्चन 13, 14, 15 இது எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோலயே முடிக்க போறோம். முடிச்சிட்டு என்ன பண்ண போறோம்னு வீடியோ முடிப்போம் உங்களுக்கு சொல்றேன். So let's go to question number 13. ஓகே, நம்ம question 13 பார்க்க போறோம். question இங்க வரும் பாத்துக்கங்க. ரைட், question 13 என்னன்னா diagram 13 shows a triangular base pyramid ABCD. So ABCD இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா it is given BCD equals to இந்த பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்களா, பேசிக்கலி இந்த பாயிண்ட்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு செகி திகம். ஓகே, ரைட். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, the length of BC பஞ்சாங் BC dalam சென்டிமீட்டர். இதான் question A. ஸோ question Aக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த ட்ரையாங்கிளில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபில் அப் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் ஃபில் அப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எப்படி ஃபில் அப் பண்ண போகிறோம், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்குறது. அதுக்கப்புறம் ஓகே சரி, இது 40, அதாவது இந்த டோட்டல் ஆங்கிள் 40, இது 10 சென்டிமீட்டர். அப்போ நம்ம BD கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு tangent equals to opposite over adjacent. ரைட்டா இல்லையா? tangent theta sama dengan bertentangan over bersebelahan. Okay, right. So tangent 40 sama dengan opposite என்ன 10. Okay, adjacent வந்து BD. So BD மேல போச்சுன்னா BD equals to 10 divided by tangent 40 degrees. So BD என்ன கிடைக்கும் உங்களுக்கு, BD வந்து 11.92 சென்டிமீட்டர் கிடைக்கும். சரி, இது கிடைச்சிருச்சு, இதுவும் கிடைச்சிருச்சு. அப்ப இது கண்டுபிடிச்சலாம் தானே. இது எப்படி கண்டுபிடிக்கிறது, நமக்கு தெரியும் AD square equals to AB square plus BD square. என்னது இது வந்து பைத்தகரஸ் தேற்றம். ஓகே, சோ பைத்தகரஸ் தேற்றம்னா அப்ப AD equals to square root of 10 square plus 11.92 square. இது இங்க, இது இங்க. Yeah, so AD equals to 15.56 centimeter. Okay, alright. So வேற என்ன இருக்குன்னா இது 90 degrees. Okay, so இது வந்து இந்த angle நம்ம கண்டுபிடிச்சிடலாம். Okay, so இந்த angle எப்படி கண்டுபிடிக்கிறது, இது ஒரு சின்ன triangle, ரைட்டா இல்லையா? so இந்த சின்ன triangle must be equals to 180, ரைட்டா? so 180 minus 106 minus 15 பண்ணோம்னா நமக்கு இந்த angle கிடைச்சிடும். ஸோ அந்த angle எதுனா அந்த angle 59 degrees. இது 59. ஓகேவா? ஸோ இப்போ இது கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 90 minus 59 பண்ணோம்னா இதுவும் கிடைச்சிடும். that is 31 degrees. ஓகேவா? ரைட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த angles, அதாவது அதோட லெங்த், angles எல்லாம் இதெல்லாம் கண்டுபிடிக்கணுமோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ தான் நம்ம கொஸ்டினுக்கே போக போகிறோம். ஸோ கொஸ்டின் என்னன்னா, கொஸ்டின் வந்து நம்மகிட்ட லெங்த் ஆஃப் BC கேட்குறாங்க. கொஸ்டின் A. கொஸ்டின் A, BCயோட பஞ்சாங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தோன்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எது கம்ப்ளீட்டாக இருக்கு பார்ப்போம். இந்த ஆங்கிளும் இந்த லெங்த்தும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கு. ரைட்டா? இந்த சூடோட்டம் இது வந்து 11.92 இது கம்ப்ளீட்டா இருக்கு. ரைட்டா இல்லையா? அப்ப இது இருந்துச்சுன்னா நம்ம BC தேடிடலாம். ரைட்டா? எப்படி ஃபார்முலா என்னன்னா A over sin A சமம் dengan B over sin B. ஓகேவா? சோ என்ன பண்ணுவோம்,
முதல் இந்த லெங்த் எடுத்துக்குவோம், BC எடுத்துக்குவோம். ஸோ BC ஈக்குவல்ஸ் டு BC இங்க இருக்குன்னா இதோட ஆங்கிள் வந்து இது 15. ஸோ sin 15 சமடுங்க. இந்த Bனா இது வந்து 11.92 எடுத்துக்குவோம். 11.92 டிவைட் பை sin 106. ஓகேவா? ஸோ அப்போ BC சமடுங்க 11.92 ஓவர் sin 106 டைம்ஸ் sin 15 பண்ணீங்கன்னா உங்களுக்கு BC கிடைச்சிரும். அப்போ BC எவ்வளோ? BC வந்து 3.209 சென்டிமீட்டர். இதான் BC யோட ஆன்சர். ஓகேயா? கிளியரா? ஓகே, இது முடிஞ்சிருச்சு. அடுத்து B, question B. question B என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் ACD கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் ACD. So area of ACD equals to 1/2 AB sin C. ஓகேவா? alright. So இது என்னது? இது வந்து நம்மளோட ஃபார்முலா. முன்னாடி போய் பாருங்க. இந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ இப்போ இது செய்யணும்னா எனக்கு என்ன வேணும்னா எனக்கு ரெண்டு லெங்த் வேணும், ஒரு ஆங்கிள் வேணும். சோ ஆங்கிள் என்கிட்ட இங்க இருக்கு. எப்படி இருக்கு? ஏன்னா டோட்டலா 40 சொல்லிட்டாங்க. இது 15. அப்ப எனக்கு தெரியும் இது வந்து 25. ரைட்டா? அப்ப ஆங்கிள் கிடைச்சிருச்சு. ஓகே. கிடைச்சிருச்சு. சோ இது கிடைச்சிச்சுனா எனக்கு இந்த லெங்த்தும் இந்த லெங்த்தும் வேணும். இந்த லெங்த் எனக்கு கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு. என்கிட்ட இந்த லெங்த் இருக்கு. முதல்ல கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ CD தான் நான் கண்டுபிடிக்கணும். CD எப்படி கண்டுபிடிக்கிறது? இதே ஃபார்முலா தான். CD per எவ்வளோ? இந்த ஆங்கிள் 59 sin லிமப்ளோ CD லைன் சமடுங்க. அதேதான் 11.92 over sin 106. So CD equals to 11.92 over sin 106 times sin 59. So பண்ணோம்னா CD நமக்கு என்ன கிடைக்கும்? CD சமடுங்க சுப்ளோ பாயிண்ட் என்னாம் கீழ சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகே? சோ லெங்த் ரெண்டு லெங்த் கிடைச்சிருச்சு, ஆங்கிள் ஒரு ஆங்கிள் எனக்கு கிடைச்சிருச்சு. சோ இந்த ஃபார்முலா செய்யலாமா? கண்டிப்பா செய்யலாம். சோ ACD equals to 1/2 15.56 10.63 sin என்ன? sin 25. ஓகே? சோ செஞ்சீங்கன்னா உங்களுக்கு AC சமடுங்க 34.95 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைத்துவிடும். சோ இதான் வந்து क्वेश्चन B. எல்லாம் அவங்க கொடுத்த ஃபார்முலா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முதல்ல இருந்து. ஓகே, क्वेश्चन C என்ன கேக்குறாங்கன்னா C ல இருந்து பாயிண்ட் C ல இருந்து AB க்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன? ஜாரா தெர்பெண்டே என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ என்னைக்குமே ஜாரா தெர்பெண்டே சொல்றாங்கன்னா they are talking about 90 degrees. ஓகே? சோ 90 degreesனா இங்க இருந்து ஒரு லைன் போட்டோம்னா இது 90 degrees ஆகிரும். ஓகே? alright. சோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப 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 சிம்பிள். என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருந்துச்சுன்னா ஓகே, இது உங்களோட பிரெத். ஓகே? இது உங்களோட ஹைட். கத்திங்க. இது ரெண்டுத்தையும் நீங்க டைம்ஸ் பண்ணீங்கன்னா டைம்ஸ் பண்ணி 1/2 பண்ணீங்கன்னா 1/2 times B times H பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் ஏரியாவும் கிடைச்சிடும். அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். ஓகே? சோ ஏரியா எனக்கு தெரியும் ACD equals to 1/2 B times H. ரைட்டா? சோ இதுதான் நம்மளோட H, இது நம்மளோட B. B என்ன? 15.56. ஏரியா நமக்கு தெரியும். ஏரியா வந்து 34.95 1/2 B எனக்கு தெரியும் 15.56. அப்பனா H தான் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? சோ எல்லாத்துக்கும் அங்க போட்டீங்கன்னா 34.95 times 2 divide by 15.56 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு வந்து H சமடுங்க 4.49 சென்டிமீட்டர் கிடைக்கும். அவ்வளவுதான். சிம்பிளான கேள்வி. எல்லா ஆன்சரும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே சார், இதுல எங்க சார் எனக்கு மார்க் கிடைக்கும்? ரொம்ப சிம்பிள். எங்க கிடைக்கும்னா இங்க மார்க் கிடைச்சீங்களா இதுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலால கரெக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கீங்களா அது கிடைக்கும். எனக்கு வச்சுக்கீங்களா அட்மெட்ஸ்ல அவங்க கொடுத்த ஃபார்முலாவை எடுத்து நீங்க கரெக்டா அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருந்தீங்கன்னா அதோட வேல்யூவை போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு மோஸ்ட் ஆஃப் தி क्वेश्चंसல உங்களுக்கு மார்க்
கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே 2 மார்க்கு. அதுக்கப்புறம் மின்னுக்கு பிடி கண்டுபிடிச்சிங்களே, ஓகே, இதுக்கு 1 மார்க்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணி வரீங்க, இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், இதுக்கு 1 மார்க்கு. அதுக்கப்புறம் பிசியோட கண்டுபிடிச்சதுக்கு 1 மார்க்கு. அதுக்கப்புறம் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணியிருக்கீங்க, இந்த ஃபார்முலா கரெக்டாக இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், இதுக்கு 1 மார்க்கு. அதுக்கப்புறம் விட கண்டுபிடிச்சிருக்கோம், இதுக்கு 1 மார்க்கு. அதுக்கப்புறம் இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு, இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணதுக்கு 1 மார்க்கு. 1 1 1 1 1 5 மார்க்கு. அவ்வளோதான். கொஷின் நம்பர் 13 ரொம்ப ஈஸியான கொஷின். ஏன் ஃபார்முலா எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம பண்ண வேண்டியது என்னது, நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்க ஃபார்முலாவில் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை டக்குன்னு சப்ஸ்டிட் பண்ணாலே நம்மளுக்கு ஃபுல் ஆன்சரும் கிடைத்து விடும். ஓகே, ஸோ அடுத்து கொஷின் நம்பர் 14. வெல்கம் பேக். நம்ம பார்க்க போகிறது கொஷின் நம்பர் 14. கொஷின் நம்பர் 14 நம்ம கொஷின் படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இங்கே உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம பாட்க்கு மாற்ற போகிறோம். Okay, so a particle P moves along a straight line and passes through fixed point O. Its velocity v is given by v equals to 8 plus 23 minus t square, where t is the time in seconds after passing through 0. Right, so suatu zara P bergerak di sepanjang satu garis lurus. So P வந்து அப்படி மூவ் பண்ணுச்சான். Yeah, right. ஸோ மூவ் பண்ணும்போது பாயிண்ட் ஓவை வந்து தாண்டி போச்சான். ஓகே, ரைட். melalui titik tetap O. Halaju V diberi. ஸோ இதோட H laju sama dengan V sama dengan 8 tambah 2T tolak T square. இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ anggap gerakan ke kanan sebagai positif. அதாவது ke kanan மூவ் பண்ணுச்சுன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவ். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ். Alright, okay. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா find the initial velocity. halaju awal bagi zara itu. இதோட halaju awalனா என்னன்னா இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இதோட velocity என்ன, இதான் கேள்வி. ஓகே, alright. ரொம்ப சிம்பிளான क्वेश्चन இது வந்து. ஓகே, ஏன் சிம்பிள் அப்படின்னு சொல்றேன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் என்னவா இருக்கும்? ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் 0வா இருக்கும். ரைட்டா? ஸோ ரொம்ப சிம்பிள். क्वेश्चन A T sama dengan kosong. அதனால V sama dengan 8 tambah 2 kosong tolak kosong square. Apa V sama dengan 8 ms negatif 1. Boleh baca. Simple. Okay, right. So அடுத்து question B. Question B என்ன கேக்குறாங்கன்னா the maximum velocity of the particle. Maximum velocity என்ன அப்படின்னா v யோட ஆக கூட, அதாவது highest point. Right. So இது வந்து ஒரு curve. நம்ம தெரிஞ்சிச்சு இது b t square கொடுத்தோம், நம்ம தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு curve. Curve ஓட highest point, maximum point, திட்டே maximum கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம்? ரைட், நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஓகேயா? ரைட். ஸோ இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ரைட். ஸோ எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். v sama dengan 8 tambah 2t tolak t square. அப்போ dv over dt sama dengan இது வாஸ் ஆயிரும், இது 2 ஆயிரும், இது 2t. ஓகேவா? ஸோ என்னைக்குமே தீட்டே மேக்ஸிமமில் நம்மளோட எக்ஸ் வந்து நம்மளோட y வந்து 0வாக இருக்கும் தீட்டே மேக்ஸிமமில். ஓகே, ஸோ சமடுங்க கோசம். ஓகே, ஸோ போட்டோன்னே அப்போ 2 வெளியாக்கிடுவோம். 1 மைனஸ் டி சமடுங்க கோசமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னது, இது தேவையில்லை, எடுத்துடலாம். 1 tolak t sama dengan kosong, t sama dengan 1ன்றது தான் ஆன்சர். இது ஆன்சரா? கிடைச்சிச்சா? இல்லை, t மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட்டா? ஸோ t கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம என்ன பண்ணோம், இதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? v sama dengan 8 tambah 2 1 tolak 1 square. இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு வந்து 9 ms நெகட்டிவ் 1 கிடைக்கும். கிளியரா? டன்? ஓகே. அடுத்து
question C. Question C என்ன சொல்றாங்கன்னா the value of t at which the particle is at instantaneous rest. ஓகேவா? nilai t apabila zarah p berehat seketika. Berehat, rest. Instantaneous restனா அந்த பாயிண்ட்ல மட்டும் அது ரெஸ்ட்ல இருக்குன்னா மூவ் பண்ணல. மூவ் பண்ணும்போது வெலாசிட்டி இருக்குமா? இருக்காது. அப்ப v equals to right. v equals to 0. v sama dengan kosong. So formula போட்டுருவோம். இந்த formula substitute பண்ணனா 8 tambah 2t tolak t square. So t square tolak 2t tolak 8 sama dengan kosong. நான் இது பாசிட்டிவ் ஆக்கிட்டேன். இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டேன். ஓகே. சோ இத வந்து சால்வ் பண்ணனும். ஓகே? ரைட். சோ நிறைய மெத்தட் இருக்கு. 4 மெத்தட் இருக்கு. கால்குலேட்டர் கூட பார்க்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு t tolak 4 t plus 2 equals to 0 கிடைக்கும். ஓகேவா? சோ எழுதுறோம்னா t minus 4 equals to 0. அதுக்கு அப்புறம் t plus 2 equals to 0. t equals to 4, t equals to negative 2. நல்லா யோசிச்சு பார்ப்போம். டைம் நெகட்டிவா இருக்க சான்ஸே இல்லை. ரைட்டா? சோ அப்ப இது இல்லை. t equals to 4 தான் ஆன்சர். ஓகேயா? ஆல்ரைட். சோ அடுத்து क्वेश्चन D. क्वेश्चन D கொஞ்சம் வரி வேண்டியது இருக்கும். எனக்கு இடம் பத்தாது. நாளைச்சிட்டு அப்புறம் பார்ப்போம். கட். क्वेश्चन 14D யா? क्वेश्चन 14D என்ன சொல்றாங்கன்னா the total distance travel jarak keseluruhan p வந்து மூவ் பண்ணுச்சா இல்லையா? jarak p மூவ் பண்ணும்போது மொத்தமா எவ்வளவு தூரம் மூவ் பண்ணுச்சு அப்படின்றத கேக்குறாங்க. சோ ரசா யோசிச்சு பார்ப்போம். நம்ம வந்து v t கிராஃப், அதாவது கிராஃப் halaju massa பத்தி பேசிட்டு இருக்கோம். halaju massa பத்தி பேசுறோம். நமக்கு என்ன தெரியும்னா கிராஃப்க்கு கீழ உள்ள ஏரியா கலுவாசன் தான் நம்மளோட டிஸ்டன்ஸ். ரைட்டா? ஓகே. ரைட். சோ அதான் இப்ப நம்ம கால்குலேட் பண்ண. சோ எப்படின்னா முதல்ல கிராஃப் போட்டுக்குவோம். இது t, இது v. ஆரம்பத்துல 8ல இருக்கு. அதுக்கு அப்புறம் 4ல கொஞ்சம் அமைதியாயிடுச்சு. சோ எவ்வளவு தூரம் 6 செகண்ட் மூவ் பண்ணிருக்காங்கன்னா இங்க 6. ஓகே? ஆல்ரைட். சோ இது வந்து கர்வ் இப்படி வந்து அப்படி இறங்குது. ஓகே? சோ இந்த ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். எப்படி சார் தெரியும் உங்களுக்கு அது கர்வ் தானே? அதனால தான் t ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. t ஸ்கொயர் அப்படின்னு வந்துட்டாலே அது ஒரு கர்வ். ஆல்ரைட். அப்புறம் எப்படி சார் இங்க கீழ 0 ஆனிச்சு? ஏன்னா நம்ம தான் செஞ்சிருமே. t equals to 4 இருக்கும்போது v equals to 0 இங்க. ஓகேவா? சோ அது தாண்டி போயிடுச்சுனா என்ன அர்த்தம்? அது தாண்டி போச்சுனா அது வந்து நெகட்டிவ்ல தான் வரும். ஓகே? ஆல்ரைட். சோ இப்போ இதையும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது ஏரியா 1, இது ஏரியா 2 வெச்சுக்குவோம். சோ ஏரியா 1 எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். பங்காமிரான். ஓகே? இன்டகிரேட் பண்ணனும். சரியா? சோ எதை இன்டகிரேட் பண்றோம்? 8 plus 2t minus t square நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஓகே? சோ எப்படி இன்டகிரேட் பண்றது? ஆனா நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறதுனால இது 0, இது 4ல. சோ அப்ப உங்களுக்கு வந்து நீங்க இங்க 0வும் 4வும் போடுங்க. இது வந்து பங்காமிரான் tentu definite integration. ஓகே? ஆல்ரைட். சோ பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு வந்து 8t plus 2t square over 2 minus t cube over 3 அதுக்கப்புறம் 4 and 0. ரைட்டா? ஓகே. சோ அதுக்கப்புறம் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 8 4 plus இது வெட்டிடலாம். 4 square minus 4 cube over 3 minus 0. இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா இது எல்லாத்துலயுமே t இருக்கு. சோ 0 போட்டோம்னா எல்லாமே 0 ஆயிடும். ஓகே? ரைட். சோ பேசிக்கலி நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு வந்து 8 ஃப்ளோ per t கிடைக்கும் உங்களுக்கு. செஞ்சீங்கன்னா. ஓகே? சோ ஏரியா 2 பாப்போம். சோ ஏரியா 2 அதே மாதிரி தான் பங்காமிரான். பட் இப்போ வந்து 4 to 6. ஓகே? இது வந்து மாடுலஸ் பண்ணிடணும். ஏன் மாடுலஸ் பண்ணணும்? யாருக்கு தெரியும் ஏன் மாடுலஸ் பண்ணணும்னு? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். ஓகே. ஏன் மாடுலஸ் பண்ணனும்னா இது கீழ இருக்கு. ரைட்டா? சோ கீழ இருக்கும்போது இது வந்து நெகட்டிவ் அப்படினு சொல்லிடுவாங்க. ஓகே? நெகட்டிவ் தான் வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். சோ அந்த நெகட்டிவ் வேல்யூ நமக்கு வேணாம். ஏன்னா அவங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் கேட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த நெகட்டிவ் வந்தாலும் அது வந்து நமக்கு பாசிட்டிவா வேண்டியதுனால வெளிய மாடுலஸ் போட்டாச்சு. ஓகே? ஆல்ரைட். சோ
இது நம்ம இன்டிகிரேட் பண்ணோம்னா முதல் மாதிரி தான் நம்மளுக்கு இன்டிகிரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு வந்து 8t plus t square plus t square minus t cube over 3 okay 4 6 கிடைக்கும் क्या right so modulus 8 6 plus 6 square minus 6 cube over 3 minus 8 4 plus 4 square minus 4 cube over 3 இது பண்ணீங்கன்னா உள்ள உங்களுக்கு முத நெகட்டிவ் கிடைக்கும் நெகட்டிவ் 44 over 3 கிடைக்கும் நம்ம மாடுலஸ் போட்டதால இது வந்து 44 over 3 அதாவது பாசிட்டிவா இருக்கும் क्या so total area total distance equals to total area right ya jarak keseluruhan sama dengan total jumlah luas betul ya அதாவது 80 over 3 plus 44 over 3 உங்களுக்கு 124 over 3 கிடைக்கும் இதான் நீங்க அவங்க டிராவல் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ் ஓகே புரியுதா வேற கேள்வி இருக்கா எம்மா வந்துறாதீங்க ஓகே டன் சோ क्वेश्चन 14 முடிந்து விட்டது क्या சோ இது வந்து நான் ஏற்கனவே முன்னுக்கு அழிச்சிட்டனால நான் வந்து உங்களுக்கு ஸ்கேம் ஆன்சர் கொடுக்கல நான் என்னோட பேப்பர்ஸ்ல நான் வந்து ஸ்கேமாவோட ஆன்சர் போட்டிருக்கேன் ஓகே போயிட்டு படிச்சு புரிஞ்சுக்குங்க ஓகே ரைட் சோ நம்ம क्वेश्चन நம்பர் ஓகே क्वेश्चन 15 இந்த பேப்பரோட கடைசி क्वेश्चनக்கு நம்ம வந்துட்டோம் ரைட் சோ இந்த क्वेश्चन வந்து நான் படிக்க நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம இதில் மாற்றிக்கிட்டே இருக்க போகிறோம் ஓகேவா ஸோ என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து ஒரு டேபிள் செய்ய போகிறோம் அதை ஓகே சே நான் ஒரு டேபிள் படிக்கிறேன் ரெண்டு மூணு ஓகே சரி என்ன சொல்கிறாங்க An education exhibition is attended by X teachers and Y students. So teachers இருக்காங்க students இருக்காங்க satu pemain pendidikan dihadiri oleh X orang guru dan Y orang murid. So teachers T போட்டுக்குவோம் students T போட்டுக்குவோம் ரைட் நீங்க மலையாள படிச்சிருந்தீங்கன்னா குருக்கு G போட்டுக்குங்க ஸ்டூடெண்ட்க்கு M போட்டுக்குங்க ஓகே ரைட் அதுக்கப்புறம் இது X சொல்லிட்டாங்க டீச்சர்ஸ்க்கு வந்து X கொடுத்துருக்காங்க குருக்கு X ஸ்டூடெண்ட்ஸ் வந்து Y கொடுத்துருக்காங்க ஓகே ஆல்ரைட் சரி அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா இது வந்து நம்புறேன் ஓகே மொத்தம் எத்தனை பேர் பிலாங்க ஓகே அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க the entrance fee of a teacher is 14 ringgit and a student is 20 ringgit bayaran masuk seorang guru ialah 40 ringgit dan bayaran masuk seorang murid ialah 20 ringgit அப்ப டீச்சரோட 40 ringgit ஸ்டூடெண்டோட 20 ringgit இது வந்து fee அதாவது bayaran क्या இது bilangan क्या அதுக்கப்புறம் ஓகே அதான் ஸோ அப்போ வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூணு கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஓகேவா ஸோ இது படி தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸும் என்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 3 ரிக்வயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்ன ரிக்வயர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா the total number of participants is not more than 160 அதாவது x-உம் y-உம் தம்பா y பண்ணா 160 தான் கிடைக்கும் ஏன்னா மேபி 166 தான் இருந்திருக்கலாம் ஸோ 160 பேர் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ எத்தனை டீச்சர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை எத்தனை ஸ்டூடெண்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை பட் மொத்தமாக 160 இருக்கணும்பா இதான் கேள்வி ஓகே ரைட் ஸோ நம்பர் 2 number of students must be at least half of the teachers bilangan murid mesti sekurang-kurangnya separuh daripada bilangan guru அப்ப என்ன சொல்றாங்க number of students அதாவது ஸ்டூடண்ட்ஸ் ஓட எண்ணிக்கை வந்து at least half of teacher ஓட கூட இருக்கணும்னு சொல்றாங்க அப்ப y should be higher or equals to sekurang-kurangnya சொல்றாங்க so half of teachers okay alright
டன். அடுத்து மூணாவது என்ன சொல்றாங்கன்னா the total entrance fee collected must not be less than 160. so total entrance fee எப்படி கணக்கு பண்றது? இதுவும் மொத்த டீச்சர்ஸோட என்ட்ரன்ஸ் ஃபீ, இதுவும் மொத்த ஸ்டூடெண்ட்ஸோட என்ட்ரன்ஸ் ஃபீ, ரைட்டா? ஸோ 40x plus 20y பண்ணா mesti tidak kurang daripada அப்படின்னா கூட இருக்கணும், ரைட்டா? ஸோ கூட இருக்கணும்னா என்ன பண்ணுவோம்? 1600 அப்படின்னு போட்டுருவோம், ஓகேவா? ஸோ கிராஃப் செய்யறதுக்கு வந்து இவ்வளோ பெரிய நம்பர் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரைட்டா? ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நம்ம டிவைட் பண்ணி குறைச்சிட்டோம்னா நம்மளுக்கு 2x plus y 80 அப்படி கிடைக்கும், ஓகேவா? சரி, ஸோ இப்போ தான் கொஸ்டினுக்கு போக போகிறோம். ஓகே, என்ன சொல்கிறாங்க? ரைட் 3 inequalities which satisfy all the constraints. Tulis 3 ketaksamaan yang memenuhi semua kekangan di atas. ஸோ 3 எழுதிருக்காங்க, நம்ம 3 எழுதிட்டோம். ஓகே, ஸோ எப்படின்னா இது 1, இது 2, இது 3 முடிச்சு கதம். ஓகே, ரைட். ஸோ அதுக்கப்புறம் கொஸ்டின் பி என்ன சொல்கிறாங்கன்னா யூசிங் a scale of 2 cm to 20 participants on both axes, அதாவது இங்கேயும் சரி இங்கேயும் சரி ஒவ்வொரு 2 சென்டிமீட்டருக்கும் 20 இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல படிப்போம். 20, 40, 60, 80, 100, 120, 140, 160. ஏன் சார் 160? ஏன்னா மேக்ஸிமம் 160. ஓகே, அதே மாதிரி 20, 40, 60, 80, 100, 120, 140, 160. டன். ஓகே, ஆல்ரைட், போட்டுமா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? construct and shade the region R which satisfy all the constraint. அதாவது என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஒரு மேல கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கல, இது மூணையும் நீனே சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு கிராஃப் வரையணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்படி வரைய போறோம்னா இப்படி வரையணும். ஓகே, இப்போ டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்படி வரையணும். இது செய்வோம். ஓகே, ஸோ எப்படி செய்யறது? ரொம்ப 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 சிம்பிளே அதுதான். ஓகே, எப்படி பாருங்க, x plus y equals to 160 சொல்லிட்டாங்களா இல்லையா? ஓகே, இப்போ let's say x equals to 0 னு போட்டுருவோம். x equals to 0 னா y equals to 160 ஆயிடும், ரைட்டா? அப்போ y equals to 0 போட்டோம்னா x equals to 160 ஆயிடும், ரைட்டா இல்லையா? ஓகே, ஸோ அப்போ 160 0 0 160 இந்த பாயிண்ட் ரைட்டா? 160 0 0 160. ஸோ இங்கிருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நினைச்சு. ஓகே, ரைட். அடுத்து ஓகே, ஸோ முதல் முடிச்சாச்சு, முதல் லைன் போட்டுட்டோம். அடுத்து ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன கொடுத்துருக்காங்க? y equals to 1/2x அப்படின்னு மாற்றிப்போம். ஓகே, என்னைக்குமே கிராஃப்ல ஆக ஈஸியான ஒரு விஷயம் என்னன்னா 0 பாயிண்ட்டும் மேக்ஸிமம் பாயிண்ட். இதை பார்த்தாலே நீங்கள் போதும், உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சோம். எப்படின்னா இப்போ லெட்ஸ் சே நான் x equals to 0 சொல்கிறேன் வச்சுக்கோங்க, y equals to 0 ஆயிடும். இது ஒரு பாயிண்ட், ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் இந்த மேக்ஸிமம் பண்ணுவோம். இப்போ y equals to 1/2x, x equals to 160 சொல்லுவோம். ஸோ y equals to 1/2 160. ஸோ y equals to 80 ஆயிடும். ஸோ 160 இங்கே இருக்கு, 80 இங்கே இருக்கு, இங்கே ஒரு லைன், ரைட்டா இல்லையா? ஸோ இந்த லைன் டன். ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த லைன் வருவோம். y equals to 80 minus 2x, ரைட்டா? இதுலயும் நம்ம என்ன பண்ண போறோம்? x equals to 0 வைக்க போறோம். x equals to 0 னா y equals to 80, x 0 னா y 80. இங்க ஒரு பாயிண்ட். ஓகே, இப்போ y equals to 0 பண்ணனும்னா y equals to 0 equals to 80 minus 2x, 2x equals to 80, x equals to 80/2, x equals to 40. y 0 னா 40 இப்படி இருக்கும். ஓகே, கரெக்ட். இப்போ ஒண்ணா செய்ய போகிறோம். இது வந்து சாரி, அது வந்து இப்படி இருக்கணும். must be less ல. ஓகே, கரெக்ட். see must be less னா ரொம்ப சிம்பிள். இதான் அதோட லைன், ரைட்டா? less னா கீழே பார்க்கணும். ஸோ மேலே வந்து வராது.
யா அதுக்கப்புறம் மோ மோனா மேலே பார்க்கணும் கீழே வராது யா ஸோ நீங்க பாருங்க இந்த லைனு ஐ மீன் இந்த லைனு ஸோ மேலே பார்க்கணும்னா இது யா கீழே வராது. அதே மாதிரி இது ரெண்டாவது வேர்டு பார்த்தீங்கன்னா இதுவும் மோ தான் இருக்கு. மோனா மேலே கீழே வராது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா மட்டும்தான் உங்களுக்கு லக்கா பண்ண வரும். இதுதான் உங்களோட ஆர். ஓகே புரிஞ்சா? ரைட் புரிஞ்சு. ஓகே கடைசி கொஸ்டின் 15C என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் கொடுத்த கிராஃபை வச்சு அவங்க அந்த கேள்வி கேட்க போகிறாங்க. என்னன்னா the number of teachers who attended the exhibition if the number of students who attended the exhibition is minimum. Bilangan guru yang menghadiri pameran itu jika bilangan murid yang menghadiri pameran itu adalah minimum. So அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா டீச்சர்ஸோட நம்பர் டீச்சர்ஸ் வந்த டீச்சர்ஸையும் வந்த ஸ்டூடெண்ட்ஸையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக மினிமம், அப்போ நம்ம வாய் ஆக்சிஸ் வந்து ஆக மினிமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற ஈக்குவேஷன்லேயே ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும்தான் பிலாங்கான் ஆஃப் செகுவையும் குருவையும் பிலாங் ஆஃப் மூரிட்டையும் கம்பேர் பண்ணுது. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸை வந்து கம்பேர் பண்ணுது. எந்த ஈக்குவேஷன்னா இந்த ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் வாயோட வேல்யூ எங்கே ஆக மினிமம் இருக்குன்னா இங்கே இருக்குது, ரைட்டா இல்லையா? ஸோ இங்கேருந்து ட்ரெயில் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கே 32 கிடைக்கும். ஸோ உங்களோட கொஸ்டின் C1 ஓட ஆன்சர் இஸ் 32. ஓகே கிளியர் கிளியர். ஆல்ரைட். அதுக்கப்புறம் C2 என்ன கேட்குறாங்கன்னா jumlah bayaran masuk maksimum yang boleh dikutip dalam pameran itu. So jumlah kutipan bayaran total entrance fee maximum அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீ எது பார்க்குறோம்? என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து இங்கே பார்க்குறோம். ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீ இங்கே பார்த்தோம்னா எந்த லைனை பார்க்கணும்? இந்த லைனை பார்க்கணும். இந்த லைனில் ஆக மேக்ஸிமம் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு, ரைட்டா? ஸோ அப்படி எடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 106 கிடைக்கும். இங்கே எடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 54 கிடைக்கும், ரைட்டா இல்லையா? ஸோ C2 பாருங்க. என்ன பாயிண்ட் என்னன்னா 154 பாயிண்ட். ஓகே பட் அவங்க டோட்டல் என்ட்ரி ஃபீஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலாவில் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 40x என்ன 106 20 y என்ன 54. ஸோ டைம்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? உங்களுக்கு வந்து 5300 RM 5320 கிடைக்கும். அவ்வளவுதான். ஓகேயா? ஸோ ஆக்சுவலி அட்மிட்ஸ் பேப்பர் 2 சரிண்ணா. ஓகே கொஞ்சம் மூளை கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி பார்த்தா போதும். ஓகே ஸோ பர்சனலாக கொஷின் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உதவி செய்வேன். ஏன்னா நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னோடய பர்சனல் நம்பரும் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன், அதாவது கமிட்டடாக இருக்கிறவங்களுக்கு மட்டும். ஓகே ஸோ என்னோடய பர்சனல் நம்பருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். ரைட். ஓகே ஸோ மறந்துடாதீங்க, போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு அதை க்ராப் பண்ணி எனக்கு தனியாக டிஎம் பண்ணிங்கன்னா என்னோட SPM ஓட கிளாஸ், ஓகே கம்போ SPM மாதிரி SPM கிளாஸ் அட்மிட்ஸில் ஒரு கிளாஸ் நடத்த போகிறேன் SPM பரீட்சைக்கு முன்னாடி. ஸோ அதில் உங்களை நான் இன்வைட் பண்ணுறேன், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ till see you next time. Signing off, Vatia Tiwa.